வணக்கம். ஜெகன் ஃப்ரம் கேபிட்டல் ஜோன். போன வீடியோவில் டெலிவரி வால்யூம் பற்றி சொல்லியிருந்தேன். அது மெயினாக பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட் தான். ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எஃப்ஓண்டோக்கு இதுக்கு சமமான ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வந்து இதுதான் ஃபியூச்சர் ஓய் அனாலிசிஸ். இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். அங்கே டெலிவரி வால்யூம் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, ஒரு பையர் ஒரு செல்லர் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது வந்து அவங்களுக்கு இடையில் ஒரு பார்கெயின் நடந்து அந்த ட்ரேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தாங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். கிட்டத்தட்ட இது டெலிவரி வால்யூம் தான் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏற 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 ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா வந்து அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஒரு பையரும் ஒரு செல்லரும் ஆர்வமாக இருந்து வந்து ஒரு வர்த்தகம் நடக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, யூக பேரம் அதிகமாக பண்ணுறாங்க, ஸ்பெக்குலேஷன் அதிகமாக பண்ணுறாங்க. அதனால தான் மார்க்கெட் மேலே போகுது. ஆக எப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து யூக பேரம் அதிகமாகுதோ அப்போல்லாம் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறும். ரொம்ப எளிமையாக சொன்னேன் இல்லையா, எப்போல்லாம் டெலிவரி வால்யூம் ஏறும்போது வந்து அதில் மேலே வந்து நம்பிக்கை கூடும் இல்லையா, அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃப்யூச்சரை பார்க்கும்போது ப்ரைஸை மட்டும் பார்க்கக்கூடாது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து பார்க்கணும். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்போல்லாம் ஏறுதோ அப்போல்லாம் ஸ்பெக்குலேஷன் கூடுது. சரிங்களா? சரி, இதை வச்சு நம்ம ஒரு மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். அது எப்படி பண்ணலான்னா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதுக்கு முதல்ல நான் 2 விஷயங்களை சொல்லிடுறேன். பெரும்பாலான மக்கள் ஓஏனாலே என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஆப்ஷன் ஓஏன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஃபியூச்சருக்கும் ஓஏ இருக்குது, ஆப்ஷனுக்கும் ஓஏ இருக்குது. அப்போ எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் ஓஏ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் வந்து அதாவது ப்ரைஸோட விலையோட நேரடி தொடர்பில் இருக்குது. ஆப்ஷன் கூட நேரடி தொடர்பு கிடையாது. ஃபியூச்சர் தான் வந்து ப்ரைஸோட நேரடி தொடர்பில் இருக்குது. ஆக நீங்கள் ஆப்ஷன் ஓஏ முதல் அனலைஸ் பண்ணணுமா, ஃபியூச்சர் ஓஏ முதல் அனலைஸ் பண்ணணுமா நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபியூச்சர் ஓஏ தான் அனலைஸ் பண்ணணும். நம்பர் 1. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நீங்கள் ஃபியூச்சர் ஓய் அனலைஸ் பண்ணும்போது நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ அனலைஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கரண்ட் மந்த் இருக்குது, நெக்ஸ்ட் மந்த் இருக்குன்னு. இப்போ கரண்ட் மந்த் எடுத்து மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து குமுலேட்டிவ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது கரண்ட் மந்த் அண்ட் நெக்ஸ்ட் மந்த். ஏன்னா இப்போ கரண்ட் மந்தில் வந்து நிறைய பேர் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை. ஏன்னா வந்து ரோல் ஓவர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து ரோல் ஓவர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வந்து ஓஏலாம் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்கே ஒரு நம்ம புதுசாக ஒரு ஸ்பெகுலேட் பண்ணக்கூடாது. அதனால் எப்போவுமே வந்து கரண்ட் மந்த் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் எடுத்துக்கணும். இப்போ நம்ம வந்து மார்ச்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் ப்ளஸ் ஏப்ரல் ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஏப்ரல் இருக்குன்னா ஏப்ரல் ப்ளஸ் மே, இது ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ நேற்றோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும், இன்றைக்கோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும், அது எப்படி ஏறி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதை பொறுத்து தான் பண்ணணும். ஸோ சொன்ன மாதிரி ஆப்ஷன் ஓஏ வந்து இம்பார்ட்டன்ட் தான். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ஃபியூச்சர் ஓஏ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அந்த ஓஏன்னு பார்க்கும்போது வந்து கரண்ட் மந்த்தை மட்டும் பார்த்தா போதாது, நெக்ஸ்ட் மந்த்தையும் சேர்த்து எடுக்கணும். ஃபியூச்சருக்கு வீக்லி கிடையாது, அதனால் அதை பற்றி கவலைப்படலை. ஸோ கரண்ட் மந்த் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் எடுத்து பண்ணணும். சரி, இப்போ நமக்கு ஓஏ இருக்குது. இதை வச்சு நம்ம மார்க்கெட் மேலே போதா கீழே போதா நம்ம எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப எளிமையாக சொன்ன மாதிரி எப்போல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூடுதோ அப்போல்லாம் யூக பேரம் ஸ்பெக்குலேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறது அது மேலேயும் இருக்கலாம் கீழே இருக்கலாம். ஆக ப்ரைஸ் மேலே போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு மேலே போகுதுன்னா அது வந்து புல்லிஷ், மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேலே போகுதுன்னு அர்த்தம். இது பகுதி 1, பார்ட் 1, நம்பர் 1. நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ப்ரைஸ் கீழே வருது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகுது. இப்போ கூட கன்விக்ஷன் இருக்குது. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகுது இல்லையா, மார்க்கெட் கீழே வரும்போது இது பேரிஷ், வெரி ஸ்ட்ராங் பேரிஷ். புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ 3வது என்னன்னா வந்து ப்ரைஸ் மேலே போகுது ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கீழே வருது. இது புல்லிஷ் தானங்க, ரொம்ப நல்லது தானங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கீழே வரும்போது நீங்கள் அதை பெருசாக கவனிக்கணும் அவசியம் கிடையாது. இதை ஷார்ட் கவரிங்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? ஷார்ட் கவரிங். ஷார்ட் கவரிங்கில் வந்து மார்க்கெட் வந்து மேலே போனாலும் பெருமளவு மேலே போகும். எப்போவுமே லாங்கில் தான் மேலே போகும். எப்போவுமே லாங்கில் தான், எப்போவுமே லாங் ஷார்ட்டில் தான் மேலே போகும். லாங்குங்கிறது என்னதுங்க? ப்ரைஸ் மேலே போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போனால் அதுக்கு பேர் லாங்னு அர்த்தம். இல்லைங்களா? ப்ரைஸ் கீழே வருது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகுது, அதுக்கு பேர் ஷார்ட்னு அர்த்தம். எப்போல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போதோ அது வந்து தான் லாங் இல்லை ஷார்ட்டாக இருக்கும். இதில் தான் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, 4வது கேஸ் பார்க்கும். 4வது கேஸில் என்னன்னா ப்ரைஸும் கீழே வருது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கீழே வருது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங். இதுலேயும் மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகாது. எப்போல்லாம் நீங்கள் வந்து ப்ரைஸ் அனலைஸ் பண்ணுறீங்களோ, எப்போல்லாம் ஓஏ அனலைஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போச்சுன்னு சொன்னோம்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக சேஞ்ச் ஆகாட்டாலையோ இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைவாக சேஞ்ச் ஆனாலோ நீங்கள் அதுக்கு பெருமளவில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. சரி, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. எத்தனை சதவீதம் எடுத்திங்கன்னா நேற்று என்ன ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்ததோ அதை விட 10% அதிகமாக இருந்தால் மட்டும் நீங்கள் அதுக்கு
முக்கியத்துவம் கொடுத்தா போதும். 10% கீழே இருக்கிற பட்சத்தில், இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கீழே போகிற பட்சத்தில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. சரிங்க, நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ வந்து ஃபியூச்சர் வந்து எனக்கு வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷ்னு சொல்லிருச்சு, ஆனால் ஆப்ஷன் ஒய் வந்து எனக்கு பேரிஷ்னு சொல்லுது. ஒரு உதாரணத்துக்கு பிசிஆரோ மேக்ஸ் பெயினோ நானா ஏதோ எடுத்து நான் அனலைஸ் பண்ணேன். அதை பற்றிலாம் பின்காலத்தில் நான் காணொலி போடுறேன். அது போடும்போது வந்து அது பேரிஷ்னு சொல்லுது. இப்போ நான் எதை எடுத்துக்கிறது? ஃபியூச்சரை நம்புறதா இல்லை ஆப்ஷன் ஒயை நம்புறதான்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே ஃபியூச்சர் ஒயை தான் மாஸ்டர். ஃபியூச்சர் ஒய் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டுட்டு போகிறது நல்லது. ஒரு உதாரணத்துக்கு ஃபியூச்சர் ஒயை லாங்குன்னு சொல்லுது, மேலே போகணும்னு சொல்லுது. ஆப்ஷன் ஒயை கீழே போகணும்னு சொல்லுது. எதை எடுத்துக்கணும்னா எப்போவுமே ஃபியூச்சர் தான் எடுத்துக்கணும். ஃபியூச்சருக்கு தான் ஹெவி வெயிட்டேஜ். எப்படி பேங்க் நிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெவி வெயிட்டேஜ் இருக்கோ அதே மாதிரி ஓய் அனாலிசிஸில் ஹையர் வெயிட்டேஜ் வந்து ஃபியூச்சருக்கு தான். பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்ஷன் ஒய் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு மார்க்கெட் வியூ எடுத்துருவாங்க. அது பெரும்பாலான சமயங்களில் சில நேரங்களில் தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் பார்த்திங்கன்னா வந்து முன்னாலெல்லாம் பயிற்சி வகுப்புலாம் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதுனா வந்து இன்ட்ராடே போகிறதுனால பயிற்சி வகுப்பில் பெரும்பாலும் இது சொல்கிறதில்ல. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வந்து ஒரு மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் எடுத்து அதை பொறுத்து எஸ்டிபிடிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது செல் டுடே பை டுமாரோ அப்படிங்கிற லாஜிக்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் பயிற்சி வகுப்பில் சொல்கிறேன். இது வந்து தமிழில் சென்னையில் தமிழ் இருக்குது, மற்ற நகரங்களில் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்குது. ஸோ இந்த ஓஏ அனாலிசிஸை வச்சு நீங்கள் எப்படிலாம் வந்து இன்றைக்கி செல் பண்ணி நாளைக்கு காலையில் பணமாக்குறங்கிறத நாலேஜெல்லாம் நம்ம சொல்லித்தரோம். ரைட்டுங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபியூச்சர் ஓஏனால் என்னென்ன பலன்கள் இருக்குன்னு. பெரும்பாலான மக்கள் இது பண்ணுறதில்ல. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம மறுபடியும் உங்களை சந்திக்கலாம்.